இந்த வருஷம் ஆரம்பமே சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அந்த மாற்றத்திற்கு யார் காரணம்னு கேட்டால், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, சூரியன், செவ்வாயும் வராரு. அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. இந்த அமைப்பு யாருக்குமே ஒரு நெகட்டிவ் தான் கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். எதிரிகளின் பிடியில் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. எதிரிகளுக்கு பலம் கூடக்கூடிய நேரம் இது. சிம்ம ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள், அதாவது விஸ்வாவசு வருஷத்தினுடைய கடைசி சுக்கிர பயிற்சி. அதே மாதிரி பராபவ வருடத்தில் வரக்கூடிய முதல் சுக்கிர பயிற்சி. இது எப்படி சார் இப்படி சொல்லலாம்? ஏன்னா பராபவ வருடம் வந்ததுக்கு அப்புறம் தான் மே மாதம் தானே அடுத்த பயிற்சி. கரெக்டு தான். இந்த வருஷம் ஆரம்பமே சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அந்த மாற்றத்திற்கு யார் காரணம்னு கேட்டால் இந்த சுக்கிரன் தான் காரணம். சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. மேஷராசிக்கு 12ஆம் இடம், காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடம். ஸோ அந்த இடத்துலேருந்து உச்சஸ்தானத்தை விட்டு சுக்கிரன் வெளியில் வர்றதுனால குறிப்பாக ஒரு விஷயம் மாற்றங்கள் வரும். இந்த அசுரத்தன்மை உடைய தலைவர்கள்லாம் கொஞ்சம் அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 25, 2026 முதல் ஏப்ரல் 19, 2026 வரை, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி மீன ராசியில் உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்து மேஷ ராசிக்கு வரார். மார்ச் 25லேருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சனி சேர்க்கை. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன், சனி, செவ்வாய் நெருப்பு கிரகங்கள் அந்த இடத்துல சேர்ந்துருக்கு. ஸோ இந்த அரசாங்க ரீதியான சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள்லாம் இப்போ தலைமை பதவியில் இருக்கிறதுலாம் தலைமை பதவியை இழந்து புதிய நபர்கள் தலைமை பதவிக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியில் பல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றங்கள் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை. கலைத்துறையினால் பாதிப்பு ஏற்படுத்த நபர்கள் அடங்கி போவார்கள். கலைத்துறையில் யாருக்கெல்லாம் ஆதாயம் ஏற்பட்டதோ அவங்களுக்கெல்லாம் இப்போது அந்த ஆதாயத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து மேஷ ராசிக்குள்ளே வராரு. இந்த மேஷ ராசிங்கிறது வந்து செவ்வாயோடைய வீடு. எதிரியோட வீட்டில் சுக்கிரன் போகிறார். ஏற்கனவே சனி, சூரியன், சுக்கிரன் சேர்க்கை பாதிப்பை தரும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இது வந்து உலக அளவில் ஒரு பெரிய ஒரு மேஜர் ஷிஃப்ட் நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 25லேருந்து ஏப்ரல் 19 வரைக்கும். கிட்டத்தட்ட இதில் ஒரு 6 நாள், அதில் ஒரு 19 நாள், 25 நாட்கள். இந்த 25 நாட்கள் உலகத்தையே அப்படியே புரட்டி போடக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட நற்பலன்கள் அல்லது சங்கடமான பலன்கள் கொடுக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில், அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான பொதுவான சுக்கிர பயிற்சி பலன்களை ஆராய்வோம். சிம்ம ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, சூரியன் 3 கிரக சேர்க்கை. இதில் ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாயும் வரார். அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. இந்த அமைப்பு யாருக்குமே ஒரு நெகட்டிவ் தான் கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். என்ன சார் இப்படி பயமுறுத்துறீங்க? எங்கள் எதிரிகள் தொல்லை இருக்குமா? எதிரிகள் தொல்லை இருக்காது. எதிரிகள் அடங்கி போகிறதுக்கான, அதாவது இந்த நம்ம ஊர்லெலாம் பழமொழி சொல்லுவாங்க, அணைய போகிற விளக்கு நல்லா பிரகாசமாக எரியும் அப்படின்ட்டு. உங்கள் எதிரிகள் அடங்கி போகக்கூடிய நேரம், அவங்க காணாமல் போகிறதுக்கான நேரமும் கூட. அவங்க கொஞ்சம் அதிகமாக துள்ளுவாங்க தெரியுமா? அவங்கள துள்ளுடா அப்படின்னு விட்டுறணும். நீங்கள் அவங்கள போய் அடிக்கலாம் கூடாது. நீ பாட்டை குதிச்சுக்கப்போ, நான் அவன் பக்கமே வரல, நீ அடங்கும்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி வாங்க. அவங்களே அப்படியே அடங்கி போயிடுவாங்க.
அதுக்கப்புறம் அவங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போகிறாரு, அதனால் ஏதாவது பாதிப்பான்னு கேட்டால் சுக்கிரனால் பாதிப்பு கிடையாது, செவ்வாயினால் பாதிப்பு வருது. ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேலே அது சுக்கிரன் அதை கேட்டலிஸ்ட்டை ஜாஸ்தி பண்ணி விடுவார். இந்த பின்னாடி குத்துறதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம். அவன் பின்னாடி பார், பின்னாடி குத்திட்டு இருக்கான் பார், அவன் பின்னாடி குத்தி விடுறான், இவன் கத்துறான் பார், அது மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி குத்தல் வேலையை செய்யக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருக்கார். குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி உறவுகளுடன் மனஸ்தாபம் அல்லது குத்தல் பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு பிஸ்னஸ் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். ஆனால் குடும்ப வழக்கில் உங்களுக்கு நிரந்தர வெற்றி கிடைக்காது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தசமஸ்தானாதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால புதிய தொழில், புதிய வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாமா, நல்லா பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால எல்லாமே லீகலைஸ் பண்ணணும். எந்த இடத்துலையும் நான் பொய் சொல்லுவேன், நான் இதெல்லாம் எனக்கு டாக்குமெண்டேஷன்லாம் கிடையாது, நான் இப்படி தான் பண்ணுவேன்னீங்கன்னா பி ரெடி ஃபார் அ மேசிவ் ப்ராப்ளம். அதாவது ஒரு டிசாஸ்டரே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் 2க்கு மேலே. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு நான் இந்த 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், பொய் பேசி பிஸ்னஸ் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய நேரம். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கு 100 வார்த்தை ரிப்ளை வந்துகிட்டே இருக்கும். அதனால் எந்த ஒரு இடத்துலையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அதுவும் இப்போ வர எலெக்ஷன் நடக்க போகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்கிறதோ, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே நிறைய இடத்துல நடக்கிறது, வெஸ்ட் பெங்கால்லாம். ஸோ எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் துறை சார்ந்தவர்கள் எதிரிகளின் பிடியில் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுக்கு பலம் கூடக்கூடிய நேரம் இது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நடக்கக்கூடிய 25 நாட்கள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ஒரு விதத்தில் நல்லதை கொடுத்தாலும் இந்த சுக்கிர பயிற்சியோடைய பின்பகுதியில் உங்களுக்கு எதிரி நீங்கள் தான். அதனால் எந்த ஒரு இடத்துலையும் கோபத்தில் வார்த்தையை விட்டீங்கன்னா உங்களுடைய வெற்றிகள் தாமாகவே விலகிச் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கும். ஸோ உங்களை மாற்றிக்கோங்க, இல்லாட்டி உலகம் உங்களை மாற்றிடும். இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்த்தோம். இதை லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான், ஏன்னா உங்கள் ராசி ஒன்று உங்கள் லக்னம் ஒன்றா இருக்கும், இது ரெண்டுக்கும் கோரிலேட் பண்ணி பார்த்து தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக ஏற்பட வேண்டும். எதிர்பாலினத்தவர்களால் பிரச்சனைகள் வராமல் இருந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.